வணக்கம் ஐயா. ஏற்கனவே சாதியால தான் தமிழக மக்கள் பிளவுபட்டு அண்டை மாநிலங்களோட கூட ஒன்றிணைந்து போராட முடியாம இருக்கிற இந்த நிலையில இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தீவிரமா சாதி வெறியை தூண்டிக்கிட்டு இருக்கிற உங்களால தமிழுக்கான தமிழ் தேசியத்தை எப்படி மலர வைக்க முடியும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்புறது இல்ல? நீங்க ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். ஒரு கேள்வியாக வைத்தால் சரியாக இருக்கும். உங்களுடைய குற்றச்சாட்டாக வைப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நல்லது, அந்த கேள்விக்கு ஏற்கனவே அவர் பதில் அளித்திருக்கிறார். இதே மேடையில கூட 2-3 கேள்வி பதில் அளித்திருக்கிறார். சொல்லி வச்சு என்ன கேக்குறீங்களா? இல்ல, அதனாலதான் நான் அந்த கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட பதிலே வாங்கல. நானே அதுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தேன். நிச்சயமாக நம்ம சமூக வலைதளத்திற்கு போகலாம். இல்ல, அது கேள்வியாக இருந்தால் அது வேறு. அது ஒரு கருத்தாக அவர் முன்முடிவுக்கு வருவது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இராசா இமலாதித்தன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள், ஒரு பக்கம் மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு நாளில் சாதி அரசியல் பேசுகிறீர்கள், இன்னொரு பக்கம் மாமல்லபுரத்தில் விழா எடுக்க தமிழகத்தில் தடை போடும் பொழுது நாங்கள் இங்கு சித்ரா பௌர்ணமி வன்னியர் திருவிழா கொண்டாடாவிட்டாலும் ஆந்திராவில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அக்னி குல சத்திரியர்கள் என்ற வன்னியர்கள் விழா எடுத்து அன்றைய தினம் கொண்டாடுவார்கள் எனவும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள். உங்கள் நோக்கம் தமிழா சாதியான்னு கேட்டிருக்கிறார். அதாவது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நாடார்களுக்கு பல அமைப்புகள் இருக்கிறது, தேவர்களுக்கு பல அமைப்புகள் இருக்கிறது, கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு, யாதவ எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. ரெண்டுத்துக்கும் நீங்க கலந்து இது வேற அது வேற. இது இல்லாமல் அப்படி அந்த அமைப்புகள் உள்ள இப்போ அதிமுக அமைச்சர்கள் எடுத்துக்கங்க. அவங்க தேவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. திமுகவில் நாடார் அமைப்புகள், நாடார் செய்த அந்த அமைப்புகள் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இது யாரும் அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சாதிய இயக்கங்களுடைய விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய பரவலான போக்கு இருக்கிறது. வன்னியர் சங்கத்தினுடைய விழாவை தாண்டி மற்ற விழாக்களில் வன்னியர் சங்கத்திற்கான நாங்க எல்லா சமுதாய விழாக்கள் நாங்க கலந்துட்டு இருக்கோம். இப்ப தேவர் ஜெயந்திக்கு நாங்க போறோம், இமானுவேல் நிகழ்ச்சிக்கு நாங்க போயிட்டு இருக்கோம், வீரன் சின்னமலை நிகழ்ச்சிக்கு அந்த சமுதாயங்கள் சார்பிலே நாங்கள் போயிட்டு இருக்கோம். வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காடுவெட்டி கூறி அவர்களுக்கு உங்களுடைய கட்சியில் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு இடமளிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். அந்த மாதிரி வேறு சாதிகளை சேர்ந்த எல்லா சாதியிலும் அரவணைத்து செல்லக்கூடிய பாமக வேறு எந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறது? நான் சாதி சங்கத்தை சேர்ந்தவர்களும் தெளிவாக கேட்கிறேன். நாடார் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கோ எதுக்கு நீங்க ஜாதியும் அரசியல் நீங்க எதுக்கு நீங்க சொன்னீங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. ஜாதி வேற, அரசியல் வேற, கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. எதுக்கு அதுல நீங்க அது வேறு வேறாக இருந்திருந்தால் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவருக்கு உங்கள் கட்சியில் அவர் எங்க கட்சியினுடைய உறுப்பினர். அதுதான் கேக்குறேன். வேற எந்த சங்கத்தை சேர்ந்தவரும் உங்க கட்சியில உறுப்பினர் அவர் எங்க கட்சியினுடைய உறுப்பினர். எனக்கு மக்கள் அங்க அவர் வேணும்னு சொன்னாங்க. அந்த தொகுதியில வெற்றி பெற்றார். இவ்வளவு பெரிய எதிர்ப்புல வெற்றி பெற்றிருக்காரு. அதை நீங்க அங்க வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்துதான் அவரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நான் மிக தெளிவா இருக்கிறேன். வன்னியர்கள் இன்றைக்கும் பொருளாதார சமூக ரீதியில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பாமகவினுடைய உழைப்பையோ அல்லது இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தையோ குறைத்து மதிப்பிடவே முடியாது. உங்களை சாதி சார்ந்து மட்டுமே சுருக்கி விடுவது அல்ல நோக்கமும். அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 70 கேள்விகள் இல்ல, 70 விழுக்காடு கேள்விகள் ஜாதி தான். எவ்வளவு தமிழ்நாட்டை பத்தி கேளுங்களேன், தமிழ்நாட்டுல நடக்கிற குறைகளை பத்தி கேளுங்களேன், ஆட்சியை பத்தி கேளுங்களேன், இங்க நிர்வாகத்தை பத்தி கேளுங்களேன், ஊழலை பத்தி கேளுங்களேன், இங்க என்ன சென்னையை பத்தி கேளுங்க, இங்க சென்னையில போக்குவரத்து கேளுங்க, மெட்ரோ ஏன் ஓடலன்னு கேளுங்க, ஏன் பிரிட்ஜ் கட்டலன்னு கேளுங்க, தமிழ்நாட்டுல கடன் எவ்வளவுன்னு கேளுங்க. இதை கேளுங்களேன், ப்ரோக்ரஸிவா கேளுங்களேன். இது திருப்பி இதுதான் பண்ணிட்டு நாங்கதான் சொல்லிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நாங்க வெளியில வந்திருக்கிறோம். நாங்கள் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ், நல்ல ஒரு உற்சாகமாக நல்ல திறமையான நிர்வாகத்தை கொண்டு வந்து ஊழல் அல்லாத நல்ல அரசியல் நாங்க செய்யணும், அரசியல் நாங்க நிர்வாகம் செய்யணும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உள்ளபடி உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எந்த கேள்விகளுமே எங்களுடைய கேள்விகள் அல்ல, மக்கள் நேரடியாக வைத்த கேள்விகள். எங்களுடைய கேள்விகள் இதில் எதுவுமே அல்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதில் பல கேள்விகள் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய 108